வணக்கம். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு ஒரு 4:45 எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு சாணம் போட்டு வலிச்சிடலாம் அப்படிங்கறனால சாணம் எடுத்து வச்சிருந்தேன். அதனால குளிக்கிறதுக்கு முன்னாடி வலிச்சுட்டு போயிட்டோம்னா குளிச்சுட்டு வரதுக்குள்ள நல்லா காஞ்சிருக்கும், கோலம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பிளான்ல தான் எழுந்து வந்து கூட்டி விட்டு சாணம் கரைச்சி 2 பக்கம் வலிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயாச்சு. கையில வலிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இதுதான் வலிச்சு பழகிட்டேன் அப்படிங்கறனால இப்படியே வலிச்சுக்காது. இன்னொன்று எதுக்காக சிமெண்ட் தரையில சாணம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அரூருக்கு மேக்க பார்த்துட்டீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், தாராபுரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே சாணம் போட்டு தான் கோலம் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நானும் அந்த சைடு இருந்தா வந்தேன் அப்படிங்கனாலே எனக்கு அந்த மாதிரி போடுறப்ப தான் ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு மங்களகரமாகவும் இருக்கும். அப்படிங்கிறனாலே இங்கே எப்பெல்லாம் மாட்டு சாணம் எனக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் மொழி ஒட்டுக்குவேன். கோலம் போட்டு நிலவாசப்படி பூஜை முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையில் துளசிக்கும் பூஜை முடிச்சுட்டு உள்ள விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸ்டெப்புக்கு உள்ள சாமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ அலங்காரம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணியிருந்தாரு. மொழி ஒட்டுனாலே ரொம்ப டைம் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால கிச்சனுக்குள்ள என்னால் வீடியோவே எடுக்க முடியல. வீடியோ எடுக்கனால ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் வீடியோவே எடுக்க முடியும். இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாலை கட்டி சாமிக்கு சாத்திட்டேன். டே ஹரிபரியா போனாலுமே காலைல தீப தூப ஆராதனைகளோட மனநிறைவாக சாமியை கும்பிட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.